பிடிஆர் உதவியாளர்கள் கைது. வீழ்ச்சியா சூழ்ச்சியா? விரிவான பின்னணி தகவல்கள். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தபோது அவரது நிழலாக வலம் வந்தவர் ஜெய் பாலாஜி. குறிப்பாக மதுரை மாநகராட்சியிலும் அப்பகுதியில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களில் எல்லாம் இவரின்றி ஒரு அணுவும் அசையாமல் பார்த்து கொண்டவர். அப்படிப்பட்ட முக்கிய பவர் சென்டரான ஜெய் பாலாஜியும் அவரது மனைவியும் தான் தற்போது மதுரை மாநகர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த திமுக நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் வசிக்கும் ஜெய் பாலாஜிக்கு சொந்த ஊர் தேனி மாவட்டம். பாலாஜியும் அவரின் மனைவி கலாவதியும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து பெரும் நஷ்டமடைந்து வாழ்க்கை வெறுத்து போன நிலையில்தான் அமைச்சர் பிடிஆரிடம் வந்து தஞ்சமடைந்தார் ஜெய் பாலாஜி என சொல்லப்படுகிறது. பிடிஆர் எம்எல்ஏவாக தேர்வானதிலிருந்து அமைச்சரானது வரை பாலாஜிதான் உதவியாளராக இருந்தார். பாலாஜியின் மனைவி ஆடிட்டர் என்பதால் அவருக்கு அமைச்சர் பங்களாவிலேயே கணக்கு வழக்கு பார்க்கும் பணியும் நேர்முக உதவியாளர் பணியும் வழங்கப்பட்டது. இதற்கிடையே மருதம் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் தொழிலும் நடத்தி வந்தார் பாலாஜி. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஜெய் பாலாஜி அளவுக்கு அதிகமாக தனக்கு தெரியாமல் சம்பாதித்து சொத்து சேர்த்து விட்டதாக கூறி அமைச்சர் பிடிஆர் அவரை பங்களாவிலிருந்து வெளியேற்றினார். மதுரை மாநகராட்சியில் அமைச்சர் பெயரை சொல்லி பெரிய அளவில் பாலாஜி வசூலித்து விட்டார். இதில் அமைச்சர் தரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மதுரையின் பிரபல கட்டுமான நிறுவனமான ஒரு அபார்ட்மெண்ட் உரிமையாளர் உட்பட பலரிடம் பிடிஆர் பெயரை பயன்படுத்தி பாலாஜி பணம் பறித்திருக்கிறார் என்பது அவர் மீது சுமத்தப்படும் பரவலான குற்றச்சாட்டு. இதுபோக பாலாஜியின் ரியல் எஸ்டேட் தொழிலில் மாத தவணையில் இடங்கள் தருவதாக சொல்லி பொதுமக்களிடம் பணம் வசூலித்து ஏமாற்றிய புகாரும் போலீசில் வரிசை கட்டி நிற்கிறது. அமைச்சரின் கணக்கு வழக்குகளை பாலாஜியின் மனைவி பார்த்து கொண்ட வகையிலும் மதுரை மாநகராட்சி டெண்டர்கள், தனியார் கான்ட்ராக்ட் வேலைகள், மத்திய மாநில அரசுகளின் நிதி, மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், மத்திய மாநில அரசுகளின் நிதிகளில் ஸ்மார்ட் சிட்டி, முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், சாலை வசதிகள், விரிவுபடுத்தப்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் என அனைத்திலும் தம்பதியினர் இணைந்து கைவரிசை காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் சம்பாதித்த பணத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் லண்டனில் இருக்கும் பாலாஜியின் சகோதரர் மூலம் லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் அவர்கள் முதலீடு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் வைத்துத்தான் மதுரை மாநகர் பொருளாதார குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் வினோதினி தலைமையிலான டீம் பாலாஜி மற்றும் அவரின் மனைவி கலாவதியை கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதியன்று கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கிறது. இதன் பின்னணி குறித்து மதுரை திமுக மூத்த நிர்வாகிகளிடம் பேசினோம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியான குமுதம் ரிப்போர்ட்டர் இதழில் அமைச்சர் பிடிஆர் உதவியாளராக இருந்த பாலாஜி 100 கோடிக்கு மேல் சொத்து சேர்த்துவிட்டார் என்று செய்தி வந்திருந்தது. பாலாஜி வாங்கிய சொத்துகளின் ஆவணங்கள் பிடிஆருக்கு சென்றதும் அவரை பங்களாவில் இருந்து விரட்டிவிட்டார். மாநகராட்சியில் பல கோடி ஊழல் செய்த மேயர் கணவர் பொன் வசந்தையும் மண்டல தலைவர் பாண்டிச்செல்வியின் மனைவி மிசா பாண்டியனையும் இப்படித்தான் பிடிஆர் தன் பங்களா பக்கமே வரவேண்டாம் என்று விரட்டினார். இவர்கள் எல்லாம் தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், தனக்கும் கட்சிக்கும் அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் பிடிஆரின் கோபத்துக்கு காரணம். பாலாஜி மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டவர்தான் மேயர் இந்திராணிக்கு உதவியாளராக அமைச்சரால் நியமிக்கப்பட்ட அர்ச்சனா. முன்னதாக மேயர் வேட்பாளர் பட்டியலிலேயே இல்லாத இந்திராணி மேயரானதற்கு காரணமே பாலாஜிதான்.
அந்த நேரத்து சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்த பாலாஜி கள்ளர் சமூக விஐபிக்கள், கட்சி விஐபிக்கள், தொழிலதிபர்கள், ஃபைனான்சியர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒன்று கூடி இரவோடு இரவாக பிடிஆரின் மனதை மாற்றினார்கள். மதுரை மாநகராட்சியின் மேயராக இந்திராணி வந்த பிறகு பொன்வசந்த், பாலாஜி, பிடிஆரின் ஆதரவாளர் சரவணன் கூட்டணி பலமானது. அதே சமயம் இவர்களுக்குள் ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுக்கவும் ஆரம்பித்தனர். அப்படி இவர்கள் மாற்றி மாற்றி போட்டுக் கொடுக்க போய்தான் பாலாஜி மற்றும் பொன்வசந்தின் விவகாரங்கள் மொத்தமும் பிடிஆர் காதுக்கு போய் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றார்கள். பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் வட்டாரத்தில் இதுகுறித்து பேசினோம். மாநகராட்சியில் நடைபெற்று முடிந்துள்ள டெண்டர்கள் அனைத்தும் கமிஷன் அடிப்படையிலேயே அரங்கேறி வந்தது. இந்த நிலையில் வளர்த்த கிடா மார்பில் பாய்ந்த கதையாக பொன்வசந்த் தனியாக தன் அதிகாரத்தை காட்டினார். அதன் விளைவாக வரி முறைகேட்டில் அவர் சிறைக்கு சென்றார். அவர் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பாலாஜியிடமும் கடந்த சில மாதங்களாகவே மாநகர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணை நடத்தியது. அவரது வீட்டிற்கும் சென்று சோதனையிட்டது. அப்போது பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையே மதுரை கிழக்கு தாலுகா கொடிக்குளம் கிராமத்தில் உள்ள சர்வே எண்கள் 3/2 AB மற்றும் 3/2 B2 A2வில் அடங்கிய 2 ஏக்கர் 26 சென்ட் நிலம் பாலாஜி மனைவி கலாவதி பெயரில் வாங்கப்பட்டுள்ளது. இந்த சொத்து தொடர்பாக பாலாஜிக்கு நெருக்கடி கொடுத்த மேலிடத் தரப்பு அந்த சொத்தை தங்களுக்கு நெருக்கமான ஆடிட்டர் ஒருவரின் பெயருக்கு பவர் எழுதி வாங்கியிருக்கிறது. மேலும் ஆள்மாறாட்டம் செய்து திருமங்கலம் அரசு மருத்துவமனையின் மருத்துவர் பிரியதர்ஷினியிடம் லைஃப் சான்றிதழ் வாங்கி ஆடிட்டர் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க கிரிமினல் செயல். திருமங்கலம் நகராட்சி துணைத் தலைவர் ஆதவனின் மனைவி பிடிஆர் அமைச்சராக இருப்பதால் அதன் அதிகாரத்தை காட்டி இப்படி தன் சொத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்தனிடம் புகார் கொடுத்தார் பாலாஜி. எந்த நடவடிக்கையும் இல்லாததால் மேலூர் நீதிமன்றம் மூலம் உத்தரவு பெற்று அதன் அடிப்படையில் ஆடிட்டர் ராஜராஜேஸ்வரன் மற்றும் டாக்டர் பிரியதர்ஷினி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட தன் மனைவி பெயரிலான சொத்தை ரத்து செய்ய வேண்டும் என மதுரை வடக்கு இணை சார்பதிவாளரிடம் மனு கொடுத்தார் பாலாஜி. ஆனால் அதை ஏற்று பதிவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்துவிட்டார் சார்பதிவாளர். இதனைத் தொடர்ந்து எங்களது சொத்தை அபகரிக்க பிடிஆர் ஆதரவாளர்கள் மிசா பாண்டியன், இலக்குவன் போன்றவர்களை வைத்து மிரட்டுவதாகவும் அரசின் அதிகாரத்தை அமைச்சர் பிடிஆர் தவறாக பயன்படுத்துகிறார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ஜெய் பாலாஜி. அதன் பிறகுதான் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மீது கோபமடைந்த பிடிஆர் தரப்பு நீதிமன்றத்தில் கத்தி தங்கள் பக்கம் திரும்புவதற்கு முன்பாகவே பாலாஜியை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு கச்சிதமாக வேலையை முடித்துவிட்டார்கள் என்றார்கள். ஜெய் பாலாஜி தரப்பு என்ன சொல்கிறது? ஜெய் பாலாஜி வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் அண்ணன் லண்டனில் இருக்கிறார். அமைச்சர் பிடிஆரிடம் வரும் முன்பிருந்தே அவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். அதற்காக ஒருவர் சம்பாதித்த சொத்தை அமைச்சர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி பறிமுதல் செய்திருப்பது தவறு. பாலாஜி மற்றும் அவர் மனைவி போட்டோவை ஒட்டி ஆள்மாறாட்டம் செய்திருப்பது ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய செயல் அல்ல என்கிறார்கள். அமைச்சர் பிடிஆர் தரப்போ ஜெய் பாலாஜி எங்க அமைச்சருக்கு நிழல் போல இருந்தார். அவரிடம் கேட்காமல் எந்த ஃபைலும் நகராது பிள்ளை போல் வைத்திருந்தார். அப்படிப்பட்டவர் பெயரை களங்கப்படுத்துவதற்காக அமைச்சரின் எதிரிகளுடன் கூட்டணி போட்டுக்கொண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து அமைச்சர் பெயரை பல்வேறு இடங்களில் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார். அமைச்சர் கமிஷன் கேட்டதாக பல நூறு கோடிகள் வாங்கி குவித்திருக்கிறார் பாலாஜி. அமைச்சர் வீட்டிற்குள் பாலாஜி அவர் மனைவி கலாவதிக்கும் அவ்வளவு சுதந்திரம் இருந்தது. இவர்களை பிடிஆர் அவ்வளவு நம்பினார்.
ஆனால் அவர்கள் அமைச்சரை அசிங்கப்படுத்திவிட்டார்கள். கொடிக்குளம் சொத்து ஆடிட்டர் ராஜராஜேஸ்வரனுக்கு பவர் கொடுத்துவிட்டு இப்போது இல்லை என்று சொல்வது பொய். பிடிஆரை அசிங்கப்படுத்த வேண்டும் என தேர்தல் நேரத்தில் இவ்வாறு செய்கிறார்கள். சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் அந்த வழக்கில் இருந்து வெளியே வருவார் பிடிஆர். மதுரை மேயர் கணவர் பொன்வசந்த் பாலாஜிக்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறார் என்பது பிடிஆருக்கு தெரிந்திருக்கிறது. துரோகிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றார்கள். இதுகுறித்து மிசா பாண்டியனிடம் கேட்டோம். நானும் பாலாஜியும் நண்பர்கள். அமைச்சர் பிடிஆருக்கு ஆதரவாக அவரை மிரட்டினேன் என்பது பொய். நீங்கள் சொல்லும் இடம் மற்றும் தகவல்கள் எனக்கு புதிதாக இருக்கிறது என்றார். மதுரை காவல் ஆணையர் லோகநாதனை தொடர்பு கொண்டோம். நமது அழைப்பை எடுத்தவரிடம் அமைச்சர் பிடிஆர் உதவியாளராக இருந்த ஜெய் பாலாஜி என்றதுமே இணைப்பை ஹோல்ட் செய்து கட் செய்து விட்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.